வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அக்கா மருதாணி வைக்கலையா வச்சாச்சு. இதோட எல்லாத்துக்கும் ரெசிபி கேட்டீங்க, மருதாணியோட ரெசிபியும் கேட்டீங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே கண்டிப்பாக வந்து என்னென்ன நான் போட்டு வந்து மருதாணி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சின்ன ஒரு விளாக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னா, பழனி வந்து கிளம்பிட்டோம். திடீர் முடிவு தான், எப்பவும் போல் பூர்ணியோட முடிவு தான். திடீர்னு வந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து ஃபேண்ட்டு ஷர்ட் வந்து போட்டாங்க, மாமா வந்து இந்த ட்ரெஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி, எல்லாருமே ப்ளூ கையோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பூர்ணியை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்னை வந்து அப்பளம் மட்டும் பொரிக்க சொன்னால் அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு காய் வந்து இருந்த காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு, வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடு 9 மணிக்கெல்லாம் போகலாம் அப்படின்பா, ஆனால் 12 மணி பண்ணுவேன். இன்றைக்கும் அதே தான், 9 மணிக்கெல்லாம் போனால் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்க்கலாம் போய். என்ன ரெண்டு பேரும் ப்ளூ கலர், நீங்க அப்ப நீ பிங்க் கலர்ல இருக்கிற, இப்ப ப்ளூ கலர். அட பைத்தியமே, என்ன செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். வாவ், காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து கிச்சடி பண்ணியிருக்காங்க. மதியானம் சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார். மதியானத்துக்கு நான் வீட்லயே சொன்னேன்ல, சாப்பாடு யார் வைக்கிறாள், பூர்ணிக்கு சரி தானே. அங்க அன்னதானத்துல சாப்பாடு விடுவாங்க. சரி போய் சாப்பாடு வை, 2 நிமிஷம் தானே விசில் வந்துருப்போம். போடு, 4 டம்ளர் போடு. பாப்பா குண்டாயிருவேன். எனக்குமா பொறுப்பாரு பூர்ணி வாங்க. ஃபேமிலிக்கே ஃப்ரீயா தான் ஊட்டி விடுறா இன்னைக்கு சாப்பாடு. எல்லாம் உட்கார்ந்து கிளம்பிட்டோம் எல்லாரும். காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்றக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மணி 12. உனக்கு செருப்பு எல்லாம் வெறுங்கல் நடக்கிற பிச்சு போடவும் பார்த்துக்கோங்க. எங்கே போனாலும் உனக்கு தாண்டா தூக்கிட்டு வரா. ஹெலிகாப்டர் வாங்கிட்டு தான் போவேன். இது பிளான் பண்ணி விட்டு போடு, அதே ஹெலிகாப்டர்ல ஏற்றி அனுப்பி விட்டு. தூக்கமா டீ குடிக்கலாம்னு சொல்லி பேக்கரியில் வந்து நிறுத்தி டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஆளே இல்லாத கடையில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். கார் பார்க்கிங் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1. പഴനിമല ക്ഷേത്രത്തിലേക്ക് പോകുന്നതിനായി ഭക്തജനങ്ങളെ പഴനി ദേവസ്വം ബോർഡിന്റെ നേതൃത്വത്തിൽ സ്വാഗതം ചെയ്യുന്നു. வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாது, நம்ம இங்கேயே வந்து மொபைலில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் கொடுத்துடலாம். வந்தாச்சு, சாமி கும்பிட்டு கீழே இறங்கியாச்சு. அஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வாங்குறதுக்கு வந்து உள்ளே போயிருக்கான். அஜய் மட்டும் போயிருக்கேன், 3 சேர்ந்து போயிருக்கு. 3 பேரும் போயிருக்காங்க. இவ வந்து பெத்த பிள்ளைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிறா. எதனால் அப்படின்னா, நான் வரல, உங்கள் அப்பா கூப்பிட்டு போய் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டா. 1000
எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 2 மாங்காய் வாங்கி கொடுத்தேன்னு எவ்வளோ சமாதானம் ஆயிடும். இந்த வந்துட்டா பாருங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வெளியே வந்துட்டா பாப்பா. அஜய் எப்படி கிடையாது, என்ன வேணும் இந்த வாங்கிட்டா மாதிரி அங்கே வர ஒரு ஃபோட்டோவை கும்பிட்டு திங்ஸ் வாங்கிட்டு பாக்கு தட்டெல்லாம் வாங்கியாச்சு. பொம்மை எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சு, கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாம். எப்போவுமே வந்து மேலே கொஞ்சமாவது வீடியோ எடுப்போம். இந்த தடவை வந்து வீடியோ எடுக்கலை, எல்லா மொபைலும். ஆமாம், என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து கம்பல்சரி கீழே கொடுத்துட்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா மொபைலையுமே கீழே கொடுத்துட்டு நம்ம மேலே ஏறிட்டோம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை வந்து பார்ப்போம், கை காமிச்சாங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். நம்ம பாப்பா இன்னைக்கு ஃப்ராக் போடல, சட்டையும் ஃபேண்ட்டும். ஆமாம், இது வந்து இவங்க வாங்கினாங்க, ஊனிகான். அந்த கிச்சடி குடுக்காமையே வந்துட்டு யாராவது இருக்காங்களா? இந்தாங்க, இதை முன்னாடி வைங்க. போற வழியில யாராவது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சாப்பாடு, சாம்பார், அப்பளம், வடை இல்லையா? பாயாசம். காயா? காய். உனக்கு என்ன? அண்ணா வாங்க. ஐயோ, அப்பளம் பறந்துருச்சு. காத்துக்கு அப்பளம் பறக்குதும்மா. உள்ள வாங்க எல்லாம் அந்த பக்கம். நீங்க வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா செருப்புங்க சாமி. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து தண்ணி போயிட்டு இருக்கே. இது எந்த இடம் பூர்ணி? தண்ணி போகிற இடமா? எல்லாம் விளையாட போகிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே வராங்க. இல்லைங்கண்ணா, மேலால தான் போகுதுங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? அவங்கெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து அங்கே உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. அதனால் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 2 ரீல்ஸ் எடுத்தோம். ஆமாம், ஃபோட்டோ ஷூட். நாங்களே எங்களை ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறோம். எப்படி யாரும் பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அதனால் நம்மளே எடுக்கிறோம். டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டட 4 ரோட்டில் வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஹோம்ஒர்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறமா அப்பாவு பொண்ணு வந்து எழுதிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. வந்தோடனேயுமே விளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஒரு அண்ணா வந்து நம்ம இது வந்து ஹோம் டூரில் வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து வைங்க, வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணா சொன்னதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து 2 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கண்ணாடி வந்து நம்ம மாட்டிட்டோம். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கண்ணாடி கம்பல்சரி கண்ணாடி வந்து இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே வச்சாச்சு கண்ணாடியை. அதே மாதிரி வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு முன்னாடி நேராக வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே வந்து எடுத்து நம்ம இந்த சைடு நிலவுக்கு முன்னாடி மாட்டிட்டோம். ஓகேங்க, இந்த விலாக் வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பூர்ணி கூட வெளியே போகிறோம் அப்படின்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வந்து நம்ம வீட்டுக்கே வருவோம். எப்பவுமே ஒரு நாள் 2 நாளில் எப்போ வெளியே போனாலும் நம்ம அப்படி தான் வருவோம். இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம். மணி வந்து கரெக்டாக ஒரு 6:45 நம்ம வீடு வந்து ரீச் ஆயாச்சு. 11 மணிக்கு நம்ம கிளம்பியே வந்து ரீச் ஆகிட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சுத்தமாகவே கூட்டம் இல்லை. மேலே எங்களால் விளாக் எடுக்க முடியல. ஏன்னா இந்த தடவை மொபைல் எல்லாத்தையுமே நம்ம கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனோம். நிம்மதியாக சாமி கும்பிட்டு நம்ம வந்து கீழே வந்துட்டு சாப்பிட்டு அதோடு வந்து நீங்களும் பார்த்தீங்க
வந்தாச்சு. நம்ம விலாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.